இன்றைக்கி ராவை பார்த்தீங்கன்னா கோடி ரோஸ் தான் ஓப்பன் பண்ணுறாரு. கோடி ரோஸ் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டெஃபனி மெக்மேன் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராங்க. அவங்களும் கோடி ரோஸும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா கோடி ரோஸ் பேசலையே கண்ணத்துலேயே புளியர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி மேன் வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோடி ரோஸ் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த செக்மெண்ட் முடிவில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊசோஸ் வெர்சஸ் த விஷனுக்குள்ளே டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச், எந்த இதை வச்சுனாலும் அடிக்கலாம். இதுக்கு நடுவில் ஸ்பீடு வேறு அங்கங்கே வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகன் பால் பார்த்தீங்கன்னா அந்த கையில் இரும்பு வச்சு அடிப்பார்ல, அதை எடுக்கிறாரு. நம்மளோட எல்லை நைட்டை பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தெரியாமல் அந்த இரும்பு வச்சு அடிச்சிருவாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதை வச்சே நம்மளோட ஜிம்மி ஊசோவையும் அடித்து ஜெயிச்சிருவாங்க. நியூ டேக் டீம் சாம்பியன் த விஷன் மாறிடும். இதில் பார்த்தீங்கன்னா லீ மோகன் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. லீ மோகனும் ரக்ஸனும் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெப்னி வைக்கரை பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான டேக் டீம் மேட்ச் நடக்குது. பேலி அண்ட் வைகேரியா பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. அண்ட் லாஸ்ட் ரெஜெண்டும் நாயா ஜாக்ஸும் உள்ளே வராங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே நிக்கி பெல்லாவும் அப்படியே ப்ரீபெல்லாவும் வராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்லட் பேரும் நம்மளோட அலெக்சா பிளஸும் உள்ளே வராங்க. ஸோ இந்த 3 டீமும் சேர்ந்து நாயா ஜாக்ஸையும் லாஸ்ட் லெசன்லையும் போட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுறாங்க. ஸோ அவங்க பார்த்தா வெளியே போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது முடியுது. அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா உள்ளே வரார். ப்ராக் லெஸ்னர் இங்கேயே வா ஓபா ஃபெமி, நான் இங்கே உங்க கூட மேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஓபா ஃபெமியும் வராரு. ப்ராக் லெஸ்னர் அண்ட் ஓபா ஃபெமி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. சும்மா தரமாக இருக்குது. உண்மையாக சொன்னால் ரெசில்மேனியாவில் எப்படி இருக்க போதோ இதுக்கு நல்ல ட்ரிபிள் எச் வந்து தடுத்து விட்டு ரெசில்மேனியாவை பார்த்துக்கோங்க, இது உங்கள் பிஸ்னஸ் ரெசில்மேனியாவில் தான் இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே ப்ராக்கை பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போக சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டும் பென்டாவும் பார்த்தீங்கன்னா WWE இன்டர்கண்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் போடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பென்டா பார்த்தீங்கன்னா நம்மளோட கோஃபி கிங்ஸ்னா வின் பண்ணுறாரு. வின் பண்ண உடனே ஓப்பன் சேலஞ்ச் விடுறாரு. ரெசில்மேனியாவில் நான் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலோட வரேன், யாருனாலும் என் கூட போட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆடம் பேஸும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்கிறார். ஹேமன் பார்த்தீங்கன்னா ரிங்கில் வர. ஆடம் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் மெடிக்கலி கிளியராக இருக்கான்னு சொன்ன உடனே பின்னாடியே சேரை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட செத் ராலன்ஸ் பால் ஹேமனை அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கும் போது அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். நம்மளோட குந்தர் அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகி நம்மளோட செத் ராலன்ஸ் அட்டாக் பண்ணி ரெசில்மேனியாவில் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. கையை தூக்கி காமிச்சிட்டாரு ரெசில்மேனியாவை பார்த்து. ஸோ ரெசில்மேனியாவில் குந்தருக்கும் நம்மளோட செத் ராலன்ஸுக்கும் தான் மேட்ச் நடக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு உமன்ஸ் மேட்ச் நடக்குது. நம்மளோட இயோ ஸ்கை அண்ட் வெசிஸ் நம்மளோட ரக்கன் ராட்ரிகேட்ஸ். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்மளோட ரக்கன் ராட்ரிகேட்ஸ் பார்த்திங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்சை வின் பண்ண உடனே மேட்ச் நம்மளோட ஃபின் பேலருக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் மேட்ச். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்கண்டினல் சாம்பியன்ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா 5-வே பேட்டலாக நடக்க போகுது. அண்ட் செத் ராலன்ஸுக்கும் குந்தருக்கும் மேட்ச் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் நம்மளோட டேக் டீம் உமன்ஸ் டேக் டீம் மேட்சுமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த இடத்துல. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் ஃபைனலாக மெயின் இவெண்ட்டில் உள்ளே வராரு. வந்து பேசலான்னு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா வராரு. பேச்செல்லாம் கிடையாது, வீச்சு தான். 2 பேருமே வந்த உடனே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதில் செக்யூரிட்டிஸு மேனேஜர்ஸ்லாம் வந்து தடுக்கிறாங்க. ஆனாலுமே நம்மளோட சிஎம் பங்கோட கை இந்த தடவை கொஞ்சம் உயர்ந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிடிஎஸ் போடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சு அப்படியே ஒரு பவர் பம்ப் பார்த்தீங்கன்னா டேபிள்லேயே போடுறாரு. டேபிளில் போட்ட உடனே இந்த ரா பார்த்தீங்கன்னா முடியுது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.